இல்ல அந்த பணக்கார வீட்ல உன்னை ஏத்துக்கலையா என்று ஆவலோடு கேட்டாள். பிரியா வெளிப்படையாக நல்லவள் போல தெரிந்தாலும் அவளுக்குள் ஒரு பொறாமை குணம் எப்போதும் உண்டு. அபியை விட தான் ஒரு படி மேலாக இருக்க வேண்டும் என்பது அவளது ஆசை. படிப்பு, அழகு, வாழ்க்கை என எல்லாவற்றிலும் அபியுடன் போட்டி போடுவாள். அபி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனை திருமணம் செய்து கொண்டால் தன்னால் அவளை மிஞ்ச முடியாது என்ற ஒரு பயம் அவளுக்குள் இருந்தது. அபி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். நான் சொல்றத முழுசா கேளு பிரியா, நான் ஒன்னும் அந்த ராஜேஷை கட்டிக்கல என்றாள். பிரியாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடி சொல்ற, கல்யாணம் நின்னுடுச்சா என்று கேட்டவள் சட்டென அபியின் கழுத்தை பார்த்தாள். அங்கே மஞ்சள் கயிற்றில் தாலி மின்னிக் கொண்டிருந்தது. கல்யாணம் நின்னுடுச்சுன்னு சொல்ற, ஆனா கழுத்துல தாலி இருக்கே, அப்ப மாப்பிள்ளை யாரு? ஒருவேளை அந்த பயந்தாங்கொள்ளி தர்ஷனாவா? இப்போ கடைசியில அவன்கிட்டயே போய் மாட்டிக்கிட்டியா என்று ஒருவித ஏளன சிரிப்போடு கேட்டாள் பிரியா. பிரியாவுக்கு தர்ஷனை பற்றி தெரியும். ஒருவேளை அபி தர்ஷனை மணந்திருந்தால் அபியின் வாழ்க்கை கஷ்டப்படும் என்றும் அப்போதுதான் தான் அவளை விட மேலாக இருக்கலாம் என்றும் பிரியா கணக்கு போட்டாள். அபிக்கு கோபம் வந்தது. சி, அந்த தர்ஷனை நான் ஏன் கட்டிக்கணும்? அவன் பேரை கூட என்கிட்ட சொல்லாத பிரியா, அவன் என் வாழ்க்கையில நுழையவே முடியாது என்றாள் உறுதியாக. அப்புறம் வேற யாருடி? ரகசியமா யாரையாவது காதலிச்சியா, இல்ல யாருன்னே தெரியாத ஒருத்த வந்து தாலி கட்டிட்டானா என்று பிரியா விடாமல் துளைத்தாள். அபி மெல்ல ஜன்னல் வழியாக வெளியே காட்டினாள். வெளியில சோஃபாவுல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரே, அவர்தான் என் புருஷன், அவர்தான் என் கழுத்துல தாலி கட்டினாரு என்றாள் அபி. பிரியா ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து போனாள். ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள். அங்கே குமரன் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனா அந்த பாக்ஸிங் சாம்பியனா? 4 வருடங்களாக நான் என் மனதில் ரகசியமாக ஆசைப்பட்ட அந்த வீரனா அபியின் கழுத்தில் தாலி கட்டினான்? இது எப்படி சாத்தியம்? பிரியாவின் இதயம் சுக்கு நூறாக உடைந்தது போல இருந்தது. தன் தங்கச்சிக்கு தோற்று போன ஒருவன் மாப்பிள்ளையாக வருவான் என்று எதிர்பார்த்த அவளுக்கு தான் விரும்பியவனே அவளுக்கு கணவனாக அமைந்தது பெரிய அடியாக விழுந்தது. வெளியில உட்கார்ந்திருக்கிற அந்த குமரனா? அவனா உன் புருஷ என்று பிரியா கேட்கும் போதே அவளது குரலில் நடுக்கம் தெரிந்தது. அபி சொன்ன வார்த்தைகளை கேட்ட பிரியாவுக்கு முதலில் அது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையாக தெரிந்தது. அவளது அறிவு அதை ஏற்க மறுத்தது. இல்லடி, இருக்கவே இருக்காது, நீ விளையாடுறேன்னு நினைக்கிற. அங்க சோஃபாவுல உட்கார்ந்திருக்கிற அந்த பையன் இன்னும் காலேஜ் படிக்கிற மாதிரி தெரியறான். காலேஜ் படிக்கிற பையனுக்கு இப்பவே எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அதுக்கு வாய்ப்பே கிடையாது அபி என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டாள் பிரியா. ஒருவேளை வாசல்ல சேர் போட்டு உட்கார்ந்திருக்காங்களே, அவங்க யாராவது உனக்கு தாலி கட்டுனாங்களா? அவங்க நம்ம சொந்த பந்தமா? இல்ல அங்க ஏதாவது பெரியவங்க இருப்பாங்களே, அவங்கள சொல்றியா என்று பிரியா மீண்டும் மீண்டும் அபியை துளைத்தாள். அவளது மனம் குமரன்தான்